குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறது எர்த் அண்டு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், அதாவது தமிழ் எதிய புவி மற்றும் புவிநிலை செயற்கைக்கோள். இப்போ புவியை பற்றி அதிகம் படிச்சிருப்போம், நமக்கு பூமி பற்றி நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய புவிநிலை செயற்கைக்கோள், அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டில் பார்க்க போகிறோம். இப்போது இதனுடைய டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு முன்னால் இதனுடைய கான்செப்ட் சொல்லி முடிச்சிட பாருங்கள். இது வந்து எர்த்தாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கு வந்து எர்த்துன்னு கன்சிடர் பண்ணிடுங்க. நான் எர்த்தனுடைய இந்த பாயிண்ட்ல இருந்து மேற்பரப்புல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் குறிப்பிட்ட தொலைவில் ஒரு சேட்டலைட்டை நிற்க வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா தமிழில் செயற்கைக்கோள் எழுதியிருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 100 km/h சுற்றுறதை கன்சிடர் பண்ணலாம். நான் இங்கே நின்று இருக்கிறேன் இந்த பாயிண்ட்ல, நானும் அதே 100 km/s சுற்றிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக பாருங்கள், எர்த்து வந்து பார்த்தோன்னா 100 km/s சுற்றிட்டு இருக்குது. அப்போ எர்த் சுற்றுற வேகத்தில் தான் நான் சுற்றிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சுற்றுற வேகத்துலையுமே எர்த் சுற்றுற வேகத்துலையும் சேர்த்து ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதே வேகத்தில் தான் இந்த சேட்டலைட் சுற்றுச்சுன்னா இந்த சேட்டலைட் நான் எங்கே போனாலும் என் கண்ணில் பார்க்க முடியும். அப்போ நான் இங்கே வந்து இங்கே நிற்கும் போது இப்போ இங்கே நின்று இருக்கிற அடுத்தது சேட்டலைட் இங்கே வந்துருக்கும். அப்போ இதனுடைய வேகம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் புவி நிலை செயற்கைக்கோள், புவியின் மீது நிலையாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள். எர்த்து ஜியோனாவே நம்ம ஜாமெட்ரிக்கல் தாங்க. ஸ்டேஷனரினாவே நிலையான ஒரு செயற்கைக்கோள் சேட்டலைட். டெஃபினிஷன் சொல்லும் போது பாருங்க, பூமியின் சுழற்சி வேகத்துடன் சமமான காலத்தில், அதாவது 24 hours அதே திசையில், அதாவது வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் சுத்திட்டு இருக்கும். நமக்கு பூமியின் மேல் நிலையான இடத்தில் செயற்கைக்கோள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் புவி நிலை செயற்கைக்கோள் சொல்றாங்க. இதில் சேட்டலைட்டுடைய டைம் பீரியடுமே எர்த் ரொட்டேஷனுடைய டைம் பீரியடும் ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும். மைய நோக்கு விசையோட ஃபார்முலா வந்து Gmm/r². சரி, ஈர்ப்பு விசையோட ஃபார்முலா வந்து Gmm/r². மைய நோக்கு விசையோட ஃபார்முலா mv²/r. இதில் இந்த r கேன்சல், இந்த m கேன்சல். Gm/r = v². இப்போ நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். டிஸ்டன்ஸுங்கிறது எர்த் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதை. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr பை டைம் வந்து t. இப்போ இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ண போகிறேன். பண்ணோம்னா 2πr பண்ணோம்னா 2 × 2 4 ஆயிரும். பைனா π² ஆயிடுச்சு, r r² ஆயிடுச்சு. கீழே இருக்கிற t வந்து t² மாறிடுச்சு. எனக்கு வந்து ஆரோட வேல்யூ தான் தேவை. ஆருங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் அப்படிங்கிறது இங்கே சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல சைடு நிற்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு தான் நான் ஆர்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அந்த ஆர் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக r³ = gmt²/4π² போடலாம். இல்லைன்னா ஆரோட வேல்யூ தான் எனக்கு வேணுங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கியூப் அங்கே போகும்போது 1/3 மாறி இருக்குது, அவ்வளோதான். சரி, அடுத்தது பாருங்க. இதில் புவி நிலை துணைக்கோளுடைய ஆரம் வந்து 4.2 × 10⁻⁷ மீட்டர் அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நாம வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் ரேடியஸ் சொல்லலாம். ஹைட்டு, இதோட உயரம் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா h சரிங்களா, h r - r போடலாம். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஹைட்டில் வந்து அதை நிற்க வைப்பாங்கன்னா 36,000 km ஹைட்டில் தான் நிற்க வைப்பாங்க. இந்த உயரத்தில் தான் அந்த செயற்கைக்கோள் ஒரு நிலையான வேகத்தில் புவிக்கு இணையாக சுழல முடியும். எனவே இந்த செயற்கைக்கோளை தான் நடுவரை கோட்டில் மட்டும்தான் இது நிலைநிறுத்தப்படும். ஈக்குவேட்டரில் மட்டும் நிற்க வைப்போம் நம்ம இதையே. சரிங்களா, வேற எங்கேயும் நிற்க வைக்க முடியாது. இதையே போலில் நிற்க வைக்க மாட்டோம். ஸோ ஈக்குவேட்டர் நிற்க வச்சுட்டு இருக்கோம். சரி, இதையை யூஸ் பண்ணி ஒரு சம்ஸ் கேட்குறான்னு வச்சுக்கலாம். அந்த சம் பாருங்க. இப்போ எப்படின்னா, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா 24 hours. அந்த உயரம் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபார்முலா வந்து r³ = gmt²/4π² படிச்சிருப்போம் நம்ம. இந்த வேல்யூ எல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணோம்னா we get ஆன்சர் வந்து 36,000 km. இந்த டீயோட வேல்யூ மட்டும் 24 hours. இது மட்டும் தான் கொஸ்டின் கொடுத்துருப்போம்.
ஜி நமக்கு தெரியணும், எம் தெரியணும், மற்றலாம் தெரியும் நமக்கு. ஜியோட வேல்யூ பாருங்க 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். மாஸ் வந்து பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் எர்த் 5.67 × 10⁻27 கிலோகிராம். நாம் வச்சுக்கிறதுக்கு 6.6 நாம் வச்சுக்க எப்பவுமே ஜிங்கிறத. இது மாஸ் வந்து 5, 6, 7ன்னு வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். டி வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பானுங்க. பையோட வேல்யூ 22/7 அது 3.14. இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவுடைய ஆன்சர் என்னவாம்மா நமக்கு 36,000 கிலோமீட்டர். சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன் நான். பாருங்க, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து டேஷ் பிளேனில் தான் சொல்லணும்பாங்க. நடுவரை கோடு ஈக்குவேட்டரில் மட்டும் சுற்றிட்டு இருக்கும்பாங்க. அதே ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வெலாசிட்டி ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 3.1 கிலோமீட்டர். வெலாசிட்டி ரேஞ்சுங்கிறது தூரம், அந்த ரேஞ்சுங்க. எர்த் ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா 6,400 கிலோமீட்டர். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோடைய ஆர்பிட் ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா 42,000 கிலோமீட்டருங்க. அப்போ ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க, அதாவது உயரம் என்ன கேட்குறாங்க. ஹைட்டு ஃபார்முலா வந்து h = r - r படிச்சிருக்கிறோம். நம்ம ஆரோட வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறோம். இங்கே 42,000 கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் ஆர் எர்த் ரேடியஸ், இதுதான் கேபிட்டல் ஆர். இது ஸ்மால் ஆர், இது ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 6,400. இப்போ இதுலேருந்து இது கழிச்சிட்டோம்னா என்ன நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 35,600 கிலோமீட்டர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு நியூமரிக்ஸில் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் பயன்படுத்தி 24 ஹவர்ஸ்னா டியோட வேல்யூ 86,400 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. வாட் இஸ் த ஆர் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டி மட்டும் தான் கொடுத்துருப்பான், மற்ற எதுவும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 4.2 × 10⁻7 மீட்டர் வருது. இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா அசர்ஷன் ரீசன் அதிகமான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதே ஒரு 2-3 டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அசர்ஷன் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் படித்து வச்சுக்கோங்க. இதையே இப்போது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஈக்குவேட்டரில் தான் இருக்குது. இதுதான் அசர்ஷன். ரீசன் வந்து பார்த்தோம்னா அதோட டைம் பீரியட் 24 ஹவர்ஸ் வந்து போட்டாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அசர்ஷன் ரீசனில் ஏங்கிற அசர்ஷன் இஸ் ட்ரூ. ஆமாம், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேட்டரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ட்ரூ. டைம் பீரியட் வந்து 24 ஹவர்ஸ். ஆமாம், பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதுதான் அந்த எர்த்து, இதுதான் அந்த சேட்டலைட்டு. ஓகேங்களா? ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா, இது நார்த்து போல் சவுத்து போலாக இருந்தால், இது ஈக்குவேட்டர் ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இது கரெக்டாக அங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ட்ரூ தான். அசர்ஷன் வந்து பார்த்தோம்னா ட்ரூ. அசர்ஷன் ட்ரூ. ஓகே. ரீசன் என்ன? 24 ஹவர்ஸ். அதுவும் என்னமா ட்ரூ தான். பட் ஆனால் ஏக்கான ரீசனாக இதுன்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்போது ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அப்படின்னு ஒரு போன எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்த்து வச்சு. சரிங்களா? தேங்க்யூ.